Hey guys, welcome and welcome back to my channel. Recreating a look. அவங்க பண்ணிருக்க மாதிரி நான் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்துக்க போறேன். ஸோ இந்த லுக் நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த லுக் ரொம்ப அழகாக இருக்கு. ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹெய்லி பீபர், பட் இந்த லுக் she nailed it guys. ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லுக் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் பிட் ஆஃப் என்னோட டேஸ்ட்டும் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கேன். ஸோ இந்த லுக் தான் நம்ம இன்றைக்கி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம், பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டே என்னோட ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிவன் ஸ்கின் டோனுக்காக வந்து கன்சிலர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணோம், ஆரஞ்ச் கன்சிலர். நீங்கள் ஃபாஸ்ட் ஸ்கின் டோனாக இருந்தால் வந்து பீச் கன்சிலர் யூஸ் பண்ணுவீங்க, டார்க் ஸ்கின் டோனாக இருந்தால் ஆரஞ்ச் கன்சிலர் ஒரு ரெட் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணிக்கிறோம். ஆரஞ்ச் கன்சிலரை ஓவர் டூ பண்ணாதீங்க, ரொம்ப ஆரஞ்சாக ஆகிடும் ஃபேஸ். ஸோ ஹர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிப்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பேஸ் வாஸ் வெரி லூமினஸ். ஸோ அதனால் நான் நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த லூமினஸ் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. அண்ட் ஒரு நல்ல ஒரு சாட்டினி மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபவுண்டேஷன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துப்பேன், டேட்டா போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ என்னோட ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் டேரெக்டாக எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே ஸ்டோர் ஃப்ரண்ட்லாம் இருக்கும், இல்லை இண்டிவிஜுவல் லிங்க்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம ஒரு ஈவன் பேஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை வந்து பில்டப் பண்ணிக்கிறேன். ஒரு 2 layers ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் இட் கிவ்ஸ் யூ நைஸ் கவரேஜ். மேக்கப் Relove ஃபவுண்டேஷன் இட்ஸ் வெரி சீப் ஃபவுண்டேஷன், பட் இட் ஹாஸ் அ வெரி குட் கவரேஜ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ என்னோடய நெக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்கில் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி அதை ஈவன் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹெய்லி பீபருக்கு ரொம்ப ஸ்னாஷான ஃபேஸ் இருந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெவியாக வந்து கான்டாக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன் அவங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் F14 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இது ஓடூ நீங்கள் பண்ணக்கூடாது, ஓடூ பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரே ஆன மாதிரி ஆகிடும். ஸோ தேவையான அளவு மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. மேக் ஷுர் உங்கள் ஜா லைன் அண்ட் சீக்ஸ் கொஞ்சம் ஸ்னாஷ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹைலைட்டிக் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்விஸ் பியூட்டி கன்சிலர் இன் ஷேட் சம்திங் பன்னு நினைக்கிறேன், அது இட்ஸ் ஹைலைட்டிங் ஷேட் ஃபார் மீ. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த லிஃப்டட் எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நோஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் இட்ஸ் மேக்கப் ரெவல்யூஷன் IRL ஃபில்டர் கன்சிலர். ஸோ இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கன்சிலர் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் கவரேஜ், பட் உங்களுக்கு ரொம்ப கேக்கே ஆக்காது. ஸோ இங்கே பார்க்கலாம் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ஈவன் டோண்டாக இருக்குது. ஷி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ளஷ், அது ரொம்ப அழகான வித்தின் க்ளோ மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக இந்த Maybelline லிப்ஸ்டிக் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. சீக்ஸ் நல்லா ரோஸியாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த செரி லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ ஐ குடன்ட் கெட் எனஃப் ஆஃப் இட் சொல்லலாம். ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர் ஐஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், லூஸ் பவுடரோட இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணால் எனக்கு மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது, அண்டர் ஐஸில் க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் லூஸ் பவுடரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுற K-Beauty லூஸ் பவுடர் அண்ட் ஷேட் வந்து டாஃபி வந்து யூஸ் பண்ணுறேன். ஆஃப் பீக் அந்த இடத்துல எது வேணாலும் நான் யூஸ் பண்ணுறேன், ரெண்டுமே எனக்கு ஷேட் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்கையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். நேச்சுரல் ஷேப்பே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். லைட்டாக ஹெய்லி பீபருக்கு ஃபெதரி ஐப்ரோஸ் மாதிரி இருந்தது, அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டச் நம்ம ஃபைனல் டச் கொடுத்துக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் எல்லாம் ப்ரஷ் பண்ணி விட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். எப்படி ஸ்டென்சில் வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணாதீங்க. ஸோ இதை க்ளீன் அவுட் பண்ணுறதுக்கு நான் அகைன் எலேகல் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த டிசைட் ஷேப்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஃப்லேருந்து இந்த ஐப்ரோ ஜெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெதரி எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் எல்லாருமே இந்த ஃபெதரி ப்ரோஸ் தான் வந்து பண்ணுவாங்க.
ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை அந்த ஜெல் வச்சு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ வெரி நைஸ் எஃபெக்ட். ஸோ ஐஷேடோக்கு நான் ஹியூடா பியூட்டி ஐஷேடோ வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மாவ் ஐஷேடோ பேலட் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 2 கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஹேலி பீபருக்கு ஐஸில் வந்து இட்ஸ் வாசன்ட் நோ ரொம்ப அவங்க எதுவுமே ஓவராக பண்ணல, வெறும் ஒரு 1 or 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சட்டிலாக இருந்தது ஐஸ். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ஷேட் கொடுக்குறேன் அண்ட் ஒரே ஒரு கிளிட்ரி ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். அது கிளிட்ரி ஷேட் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்ல சட்டிலாக தான் அப்ளை பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் ஓவர் டூ இட். ஏன்னா என் லிப்ஸ் தான் வந்து அட்டென்ஷன் வேணும், என் லிப்ஸ்க்கு தான். ஸோ நம்மளால் ஒரு ஹெவியான லிப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஐஸ்க்கு நம்ம அவ்வளோ எஃபெக்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான லுக் தான் இது. அண்ட் லைனர் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு நான் எல்ஃப் லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த லைனர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைனரும் பார்த்தீங்கன்னா அகேன் ரொம்ப ரொம்ப தின்னாக வரைங்க, ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக வரைய வேணாம். ஏன்னா ஷி ஹேட் அ வெரி வெரி தின் லைனர். ரொம்ப ஒரு குட்டி விங் மட்டும் பண்ணியிருந்தாங்க எண்டில். ஸோ அதை தான் நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். அண்ட் அப்பர் லாஷில் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் மஸ்காரா நம்ம இன்றைக்கி ஃபால்சிஸ் வந்து அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஃபால்சிஸ் தேவை கிடையாது அந்த லுக்குக்கு. ஏன்னா அவங்க அப்ளை பண்ணல, அந்த நேச்சுரல் எஃபெக்டே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஹெவியாக வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 2 or 3 கோட்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக தெரியல, ஐ யூஸ் டு நோ பி அ கேர்ள் லைக் லேஷஸ் எல்லாமே வெளியே போக மாட்டேன். பட் இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு நார்மலான மஸ்காரா போட்டிருக்க லேஷை ரொம்ப பிடிக்குது. இட் லுக்ஸ் நேச்சுரல், இட் லுக்ஸ் குட். இப்போ இந்த வந்து ரிமல் லண்டன் ஃபவுண்டேஷன் லைக் இட்ஸ் அ காம்பேக்ட் ஃபவுண்டேஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌன் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரௌன் ஐஷேடோ இல்லை ப்ரௌன் பவுடரோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னோட கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அண்ட் வார்ம் டோனாக இருக்கணும். ஸோ நான் வந்து ப்ரான்சிங் தான் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணல. எனக்கு கூல் டோன்ஸ் வேணாம். ஏன்னா ஹேலி பீபருக்கு எந்த கூல் டோனும் இல்லை ஃபேஸில். ஷி ஹேட் அ வெரி வார்ம் மேக்கப்பில் ஒரு பெரி மேக்கப் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நாட் பெரி, இட்ஸ் செரி மேக்கப். ஸோ அதனால் நம்ம வார்ம் டோனை வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். அந்த டோன் எப்போவுமே அண்டர் டோன் நீங்கள் கவனிக்கணும். அண்ட் ஒரு ஆப்ரிகாட் ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் ஐஷேடோ பேலட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ப்ளஷ் ஷேட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ரிகாட் கலர். அண்ட் ஒரு டார்க் மெரூன் ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட்ரைஸில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் லோ லேஷில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான லுக் தான், பட் இட்ஸ் கோனா லுக் வெரி 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 கிளாமரஸ். அண்ட் லிப்ஸ் வந்து லைன் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் லிப்பில் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஃபாஸ்ட் ஸ்கின் டோனாக இருந்தால் நீங்கள் வந்து லைக் அதே செரி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ப்ரௌன் லிப்பில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செரி லிப்ஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் என் ஃபேஸ்க்கு. அதனால அண்ட் மேக்கப் செட் பண்ணிக்கிறேன். மேக்கப் லொஷன் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி. அண்ட் இந்த மேக்கப் லொஷன் லிப் க்ளாஸ் அண்ட் ஷேட் க்ளீம் வைன் எடுத்து oh my god, it's a beautiful shade guys, trust me. அது லிப்ஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது அப்ளை பண்ணவரே பார்க்கலாம் என்னோடய லுக் எவ்வளோ ஒரு வித்தின் ஒரு செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணாலும் இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாதான் மேக்கப். ஸோ ஃபைனலாக நான் ஹேர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். திஸ் இஸ் த ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவுட்கம். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. If you like this video, do like, comment, share and subscribe to our channel. Installation which is guys. Bye bye.